ஷலோம் ஷலோம் தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழிற்கு உங்களை வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை 13 தமூஸ் ஜூன் 28. உன்னதத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள். யோவான் 1:6-7 தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். தேவ மனுஷர்களோ அல்லது மனுஷிகளோ என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்றும், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நேரடியாக அனுப்பப்படும் தூதர்களின் வார்த்தைகளை மட்டுமே தாங்கள் கேட்போம் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இது தவறான காரியம். இன்றைய நமது ஆதார வசனம் கூறுகிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். வேதாகம நாட்களில் தேவன் மனிதர்களை அனுப்பினார் என்றால் அவர் இன்றும் அதை செய்கிறார். ஏனென்றால் அவர் மாறாதவர். உங்கள் நகரத்தில் உள்ள ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் செபிக்கும் போது அதை நிறைவேற்ற தேவன் தாமே பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருவதில்லை. அவர் ஒரு மனிதனை அனுப்புகிறார். எப்போதும் அவர் மனிதர்களுக்கு உதவ நினைக்கும் போது ஒரு மனிதனை அபிஷேகம் செய்து அனுப்புகிறார். உலகத்தை ரட்சிப்பதற்காக அவர் ராஜா இயேசுவை ஒரு மனித உருவத்தில் அனுப்பினார். ஓசியா 12:13 கூறுகிறது, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினால் அவன் காக்கப்பட்டான். அவர் அதை தேவ தூதர்கள் மூலம் செய்யவில்லை. ஏன் ஒரு தீர்க்கதரிசி மூலம் செய்தார் என்பதை கவனியுங்கள். அதற்கு காரணம், தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட ஒரு மனிதனே முதன்மையாக தேவனுடைய அபிஷேகத்தை தாங்கி நிற்கிறான். தேவன் உங்களிடம் அனுப்பும் தேவ மனுஷனையோ அல்லது மனுஷியையோ அபிஷேகம் செய்கிறார். மேலும் நீங்கள் அந்த அபிஷேகத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏனெனில் அது உங்களுடைய நன்மைக்காகவே ஆகும். தேவனுடைய ஊழியக்காரர் அந்த பொறுப்பில் நின்று கிரியை செய்யும் போது அந்த அபிஷேகம் அவர் மூலமாக செயல்பட்டு உங்களை ஆசிர்வதிக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும்போது தேவன் உங்களுக்கு ஒரு தேவ மனிதனை அனுப்புகிறார். அவர் தமது வார்த்தையின் மூலம் உங்களை வளர்க்கவும் தெய்வீக விடுதலையாளர்களின் இந்த ஆண்டில் உங்களுக்கு வழிகாட்டவும் அபிஷேகம் செய்த ஒருவரை அனுப்புகிறார். அப்படிப்பட்ட தேவ மனிதன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் எதிராக உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் தேவனுடைய செய்தியை உங்களிடம் கொண்டு வர அபிஷேகம் பெற்றிருக்கிறார். ஆமென். தீர்க்க தரிசன அறிக்கை. நான் எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் தனித்து இயங்கும் ஒரு தீவு அல்ல. என் வாழ்க்கையின் மேல் தேவன் நியமித்த மக்களை நான் கனம் பண்ணுகிறேன். அவர்களை அங்கீகரித்து கனம் பண்ணும் என் முடிவு எல்லா சூழ்நிலைகளுக்கும் எதிராக என் வாழ்க்கையை பாதுகாக்கும். ராஜா இயேசுவே, உம்மை காண்பிக்கும் அடையாள குறிகளாக இருக்கும் என் தேவ மனிதனுக்காகவும் தேவ மனுஷிக்காகவும் உமக்கு நன்றி கர்த்தாவே. மேற்கொண்ட தியானம் ஓசியா 12:13. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் லூக்கா 6-8 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும்
கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென்.